தயார் நிலையில் உள்ளேன். நான் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒருத்தி காண்டுல இருக்கோம். அது என்ன சோகமாயிட்டா? சோகம் தான், என்ன பண்றது? எவ்வளோ தூரம் போனாலும் இன்னும் 11 ஹவர்ஸ்னே காட்டுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆளா வந்து ஓட்டு போட்டாச்சு. குண்டு, நான் ஓட்டு போடுறதுக்கு நாளைக்கு ஊருக்கு போறேன்ல, அது நான் பஸ்ல போல பைக்ல போறேன். காமெடி காமெடி இல்ல, நிஜமா நிஜமா. மூட்டு போட எதுக்கு எனக்கு புரியல. இப்படி நீ வீடியோ எடுத்தா நான் உனக்கு அசிங்கமா திட்ட மாட்டேன். சரி ஓகேன்னு விட்டுருவேன். நீ நினைச்சிட்டு இருக்க நான் அதுல மைக்க முடிட்டு பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. நீ வயநாடுக்கு வந்தப்பவே நான் உன்னை அவ்வளவு திட்டின வாய்ப்பே இல்லடி. லூசு தனமா பண்ணாதடி. எப்ப பாரு இப்படியே பண்ணி அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. ஒரு பைக்ல 28 ஹவர்ஸ் கண்டினியூஸா டிராவல் பண்ணும். விளையாடுறியா நீ? ஆசையா தானே கேட்கறேன். கூட யாராவது கூட்டு போ. கூட எல்லாம் வேணாம், நான் மட்டும் தான் போவேன். நான் மட்டும் செட்டப் எதுவும் பார்க்க போறியா? செட்டப் எதுவும் பார்க்க போறியா? ஒரு கேள்வி. நான் சேஃபா போயிட்டு சேஃபா வருவேன். நான் வந்து ஓவர் ஸ்பீட்ல எல்லாம் போக மாட்டேன். நீட்டா போயிட்டு வந்துருவேன். நானு பேச்சுக்கு இடமே இல்ல. எங்க போறீங்களா? அன்றாயர் போடல. இங்க வாய. இப்படிதான் என்னை எங்கேயுமே விட மாட்டான் இவன். லாங் ட்ரிப்புக்கே விட மாட்டான், என்ன கொடுமைப்படுத்துறா. எல்லாரும் இதை பாருங்க. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்க. உண்டு ஆசை. அப்புறம் எதுக்கு அந்த பைக் வாங்கி கொடுத்த நீ எனக்கு? இல்ல இல்ல இங்க இருந்து போறதுக்கு கண்டிப்பா 14 ஹவர்ஸ் ஆயிடும். லஞ்ச் எப்படி முடிஞ்சு போச்சு, டின்னருக்கு ஸ்டாப் பண்ணுவேன். 14 ஹவர்ஸ் ஆயிடும். நடுவில் உனக்கு தூக்கம் வரும். இங்க பாரு, எனக்கு தூக்கமே வரல பாரு. தூங்காம வண்டி ஓட்டுறதா பிரச்சனையே. அப்ப வீடு நான் ஓட்டுறேன். இல்ல இப்படி ஓட்டுறேன். என் கண்ணு வேணும்னு கேட்டியா? எப்படி நீ போயிட்டு ஓட்டு போட்டு உடனே கிளம்பணும்? ஓட்டு போட்டு வந்துடுறேன். எனக்கு புரியலடா. நீ போயிட்டு ஓட்டு போட்டு எப்ப தூங்கலான்னு இருக்க? அப்போ இப்போ இன்னைக்கு போறேன்னா நாளைக்கு காலைல போய் ஓட்டு போடுவேன். ஓட்டு போட்டு உடனே நான் ரெஸ்ட் எடுக்க போயிடுறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் உடனே நான் கிளம்பிடுவேன். எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுப்பேன்? 8 hours. ரெஸ்ட் மறுபடியும் நைட் டிரைவ் பண்ணுவேன். ஆசையா தானே கேக்குறேன். ஆசையா என்ன வேணா கேளுடு. எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது. எனக்கு ஆசையா இருக்குல்ல. அப்ப நான் எப்பதான் ஓட்டேன்? இவ என்ன தெரியுமா பண்ணா, நான் சொல்லட்டுமா? இப்ப நாங்க வந்து சித்திரவயசுக்கு ஊருக்கு போறதே வந்து பைக்ல போறதா தான் இருந்துச்சு. நைஸா வந்து அப்படியே பேசி தாஜா பண்ணி பேசாம கார்லயே போலாமே அப்படி சொல்லிட்டு மாத்தி விட்டா. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடியும் பைக்ல போறதா பிளான் இருந்தது. பேசாம நம்ம வந்து பஸ்ல போலாமே அப்படின்னு மாத்தி விட்டா. உனக்கே நல்லா இருக்குதா? மாத்தி மாத்தி எனக்கு பயமா இருக்கு. அவ்வளவு நானும் நீ பைக்ல டிராவல் பண்ணுன்றது. அது கூட நான் எதுவும் சொல்லக்கூடாது. அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? வெறும் ராம்ல வீடியோ போடுவேன்னா உன்னை நம்பினேன். அது எதுவுமே நீ பண்ணல. பட் ஸ்டில் நான் உன் பின்னாடியே வரதானே செஞ்சேன். பைக்ல தான் போகணும்னா அப்புறம் நான் வந்து என்னோட பாடி நான் ட்ரெயின் பண்றேன். இல்ல புரியல. இன்னும் லாங் ஹவர் டிரைவ் போறதுக்காக நான் பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி சொல்லக்கூடாது. நீ இப்படி சொல்லக்கூடாது. சரி போயிட்டு வா. இல்ல இது பொய்யாடு போயிட்டு வா. ஐயோ படுத்துறானே. ஆனா நான் செக் பண்ணிட்டே போகணும். ஃபைன் மெயில நானே உனக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறேன். உன் பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. ஆனா கண்டிப்பா தேவை. கோவத்தை சொல்லல, கோவத்துல எல்லாம் சொல்லல. வருத்தம் இல்ல, வருத்தம் இருக்கதான் செய்யுது. சரி இப்படி பண்ணியே கன்வின்ஸ் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் நான் ஊர்ல அம்மாட்ட போன் பண்ணி சொல்றேன். பாருங்கம்மா உங்க பையன் வந்து ஓட்டு போட வராங்க. பஸ்ல வராங்க, பைக்ல வராங்களான்னு சொல்றேன். நான் அப்படி போய் பைக்ல போயிட்டு வச்சுக்கிய என்னப்பா ஏன்பா அப்படின்ருவாங்க. ஆனா அதுவே வரேன்னா வேணாம்ப்பா நீ ஓட்டே போட வேணாம்ப்பா அப்படின்ருவாங்க. அவ்வளவுதான் நானும் சொல்றேன். ஓட்டு போட வேணாம் நான் சொல்ல மாட்டேன். பஸ்ல போன்னு சொல்றேன். மறுபடியும் முதல்ல இருந்தா சரி போயிட்டு வா. இந்த மாதிரிதான் பாசமா வந்து நான் நினைக்கிறதெல்லாம் நடத்தணும். இதுல ஒன்னும் குறைச்சல. ஒரு 20,000 ரூபாயும் இந்த புதுசா பைக்கும் எப்போ வாங்கி தரப்போறேன்? Thank you so much. ஆனா இன்னும் அம்மா கிட்ட நம்ம சொல்லலையே என்ன பண்ண போறாங்க. இந்த கதையை வந்து கொஞ்சம் கேளு. ராம் ஓட்டு போட ஊருக்கு போறாங்களா இப்போ? அது போறது ஓகே. பைக்ல போறாங்களா? நான் பொறுமையா போயிட்டு வந்துடுறேன்.
பக்கத்துல பார்த்த சும்மா உட்கார்ந்து முடியாது ராஜா. அம்மா இங்கே வா நீ பஸ்ல போ இல்ல ஃளைட் பிடிச்சு தூத்துக்குடிக்கு போய் இப்ப கூட ஃளைட் ஏத்தி போனா போட்டு காசு போனா போட்டு போ. அழுத உட்கார்ந்தா அழு. அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்கறேன். இதுக்குதான் நான் வீடியோ ப்ரூஃப் வச்சிருக்கேன். நான் வந்து இப்ப எவ்வளவோ சொன்னேன். இவங்க ரொம்ப நேரமா என்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. ஓட்ட பாட்டை போட்டுட்டு உட்கார்ந்து. ஐயோ நீ ரொம்ப முக்கியம். ஸ்டாப் பண்ணீங்க. அதிதா பண்ணி இல்லம்மா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ராம்பாலாஜி தானம்மா. நீ வேர்ல்டு டூர்ல ஒரு 50 வயசு ஆகட்டும் போலாம்மா. இப்ப ஏன்பா போனோன்றேன். சரி எதுக்கு தடங்கல் பண்ணிட்டு போயிட்டு வரட்டும். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். தெரியுது இந்த மாதிரி வேலை தான் கடைசி பண்ணுவேன்றத உன்னை பத்தி தெரியாது. பண்றீங்க குந்தானிங்களா காரியத்தை சாதிச்சுக்கோங்க எல்லாம். என்ன என்னைக்குமே இல்லாத சிலிமிசமா இருக்கு. நல்லபடியா சூப்பரா போயிட்டு வந்துருமா நானு. நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவு. எப்படி சமாளிக்குது பாரு நாய். வேகமா போக மாட்டேன். தூக்கத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவேன். தூக்கம் வந்தா நிப்பாட்டிடுவேன். சரிண்டா. இந்த அளவுக்கு கேட்டதே இல்ல. ஏன்னா நான் எப்ப கேட்டாலும் ஊருக்கு ஒரு வாட்டி போகும்போது பைக் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்தி விட்டு பஸ்ல கூட்டு போயிட்டா ஒரு வாட்டி. இந்த வாட்டி வந்து நம்ம எல்லாரும் கார்ல போயிட்டோம். ஒவ்வொரு வாட்டி மாத்தி மாத்தி விட்டுருவேன். ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. இவங்க போனா எனக்கு எல்லாத்துலயும் பிரச்சனை தான். இவங்க வேலையும் சேர்த்து நான் பாக்கணும். அதுவும் தான் சொல்றேன். எல்லாமே எனக்கு பிரச்சனை தான். ஏய் என் தங்கம் தங்கம். அதுவும் நிம்மதியாவும் இருக்க முடியாது. நான் பாத்துட்டே இருக்கணும். போன் எடுத்து எங்க இருக்காங்க எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். அப்பயுமே என்ன பண்ண கேக்குறாங்க, என்ன பண்ண சொல்றேன். மல 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 ஐஸ் வட்டி அண்ணே நாங்களாம் ஓகே சொல்லிட்டோம். எங்களுக்கு என்ன வாங்கி தருவீங்க? சுயநலவாதிப்பாரு என்ன வாங்கி கொடுப்பாங்களா? வாங்கிட்டு வரேன். ஜாலி 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 ஜாலி. சுயநலமா தான் பாக்குறேன் பாரு. இப்ப என்னத்த சொல்ல வேணாமா? அடம் பிடிக்கிறிய நீ. 6 மணிக்கு ஏறி உட்கார்ந்தோமா, காலையில ஓட்டு போட்டோமா, சாயந்தரமா மாட்டு எனக்கு இது வேணும். பொறுமையா போவியாடே? பொறுமையா போவேன். பொறுமையா என்ன கூட்டிட்டு போய் கார்லயே நீ பொறுமையா போக மாட்டேற. நீ எப்படி தனியா வந்து பொறுமையா போவ? ஒரே நம்பிக்கை என்னன்னா வயநாடு 800 கிலோமீட்டர் ஆள் வரைக்கும் போயிட்டா அண்டி பச்சை கேட்டு ஒழுங்கா போ. கண்டிப்பா மெதுவா என்கிட்ட நம்ம கார்ல போவோம். நீ பண்ற மாதிரி பண்ணனா நான் இதுக்கப்புறமா நானும் உங்க கூட எங்கேயும் வர மாட்டேன். நீங்க எங்கேயும் போக கூடாது. இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். பி கேர்ஃபுல். சரிங்கோ. என்ன இதெல்லாம்? கைகள் கட்டப்பட்டது, வாக்கு அளிக்கப்பட்டது. நல்லபடியா போயிட்டு வா. சரிம்மா. எதுக்கு வீடியோ எடுக்கணும்? என்ன குண்டை போட போற? நீ வீடியோ எடுத்தாலே குண்டு போடணும். மாசா தயார் நிலையில் உள்ளேன். ஹெல்மெட்லாம் தோற 10,000 ரூபாய் வாங்கி தான் வச்சிருக்காரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? நம்ம சேஃப்டி இல்ல. இல்ல டைட்டா இருக்கு. எதுனாலும் சீக்கிரம் கடகடன்னு டக்குன்னு கிளம்பு. நைட் டிராவல் பண்ணணும். ரைட் விடு. உன் சோப்பு டப்பா சோப்பு டப்பா வேணும். எல்லாம் எனக்கு எடுத்து தருவா. தேங்க்யூ. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். நம்ம சாதிக்க போறோம் மாஷ்லு. மூடிக்கு போடா என் புண்ணாக்கு. ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? அதுவும் பைக்ல போயிட்டு வந்துடுறேன். பைக் ரைட் வரியா? ஆள விடுற சாமி. நான் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு காண்டில் இருக்கோம். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. அனுப்ப மாட்டேன். சந்தோஷமா தான் பத்தமா இருக்கா? நான் இருக்க மாட்டேன் நைட்ல. நீ கேக்குறது சரியில்லை. கேக்குறது என்னன்னா நான் இந்த பண்ணி இருக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்கணும். அதேதான் அதேதான். கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்குன்றத இவ்வளவு சிரிச்சு சொல்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ பண்ண நகைச்சுவை எப்படி? ஓகேமா கிளம்பியாச்சு. பாய். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? என்ன சோகமாயிட்ட? சோகம் தான், என்ன பண்றது? ஓட்டு போட்டு வந்துடுறேன்.
Hey days, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நானும் சரி குண்டோ சரி வந்து சென்னையில தான் இருக்கிறோம். ஸோ என்னோட ஓட்டு வந்து திருநெல்வேலியில் இருக்கிறனால திருநெல்வேலிக்கு போயிட்டு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. பட் என்னன்னா பஸ்ல நார்மலா போயிருக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப நாளா பைக் ட்ரிப் போகணும், ரொம்ப லாங் ட்ரிப் போகணும்னு ஆசை. பட் கரெக்டான ரீசனோ இல்லை ட்ரிப் போகிறதுக்கு ரீசன் தேவையில்லை. பட் குண்டுகிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இல்லை. பட் இதை வந்து ஒரு காரணமாக வச்சு நான் பைக் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் குண்டு, என்னை நம்பி வந்து இவ்வளோ தூரம் நீ அனுப்புகிறேன். ஸோ நான் வந்து பைக்கில் ஸ்டண்ட்டு கிண்டெல்லாம் பண்ணாமல் டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக நான் வருவேன். இது புல்ல அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ட்ரிப்பை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னொரு பெரிய ட்ரிப்புக்கு நான் போகிறதுக்கான எல்லா செயல்பாடுகளையும் பண்ணித்தரேன் அப்படின்னு இருக்கா. நிஜமா தான் சொல்றியா? ஸோ நம்ம பண்ணுவோம். ரொம்பலாம் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் நான் வந்திருப்பேன். அதுக்குள்ளேயே வந்து குண்டை தேட ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்படி தான் புலம்புவேன், கண்டுக்காதீங்க. லாஸ்ட்டாக வந்து நான் போன லாங் ட்ரிப் அப்படின்னா வயநாடு தான். ஸோ ஒரே நாளில் வயநாடு போயிட்டு மறுநாள் காலையிலே கிளம்பிட்டேன். ஸோ அதுவும் நல்ல ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இந்த டைமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இப்போ இன்னைக்கு நைட் கிளம்புறேன். ஸோ நாளைக்கு காலையில் ரீச் ஆயிடுவேன். போயிட்டு காலையில் ஓட்டு போட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து அங்கேருந்து கிளம்பிடுவேன். ஸோ இதுதான் என்னோட பிளான். என்னன்னா இங்கே நிறைய வேலை இருக்கு. ஸோ அதுக்காக தான் போகலாம். அண்ட் என்னன்னா அம்மாவுக்கு வந்து நான் ஊருக்கு வரேன்றது தெரியாது. நான் அம்மா கிட்ட வந்து இல்லைம்மா நான் ஓட்டு போடல அப்படின்னா அவங்க அசிங்கமாக கேட்டாங்க. பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஊருக்கு வர்றது தெரியாது. அண்ட் என்னன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க நான் பைக்கில் வரேன் அப்படின்னா. அசிங்கமாக தான் விடும். சரி ஓகே, ஸோ போகலாம். போயிட்டு அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அண்ட் பைக் ரைடை என்ஜாய் பண்ணுவோம். என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம போகிற எல்லா கோவிலும் ஊருக்கு போகிறதுக்கு மோர் தென் 14-15 ஹவர்ஸ்க்கு நாளாகும். பட் நம்ம போகவே போவோம், எந்த அவசரமும் கிடையாது. போய் ஓட்டு தான் போட போகிறோம். என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சரி ஒரு ஓட்டு தானே அப்படின்னு. அது வந்து அப்படி கிடையாது. இன்னொரு ஒரு ஓட்டு இந்த மாதிரியே ஒரு 50,000 பேர் நினைச்சாங்கன்னா அது 50,000 ஓட்டு. 200 அப்படின்றத நம்ம எல்லாருமே இருக்கணும். 100% ஓட்டு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு ரியல் ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரியும். சூப்பர் டயலாக். சங்கர் படத்துல சுட்டிங்களா? யாராவது மாதம் ஓட்டு போட மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம அடுத்த ஓட்டு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட உரிமை. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. தண்ணி குடிக்கணும். தண்ணி தாகமாக இருக்குது, ரொம்ப இதாகுது, வேகுது அண்ட் டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு நம்மளோட பயணத்தை தொடருவோம். நினச்ச அளவுக்கு ஈஸியாக இல்லைதான், பட் போயிடலாம். ஏன்னா எவ்வளோ தூரம் போனாலும் இன்னும் 11 ஹவர்ஸ்னே காட்டுது. மேபி இந்த டிராஃபிக்னால இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு ஃபுல்லாகவே இருக்குது, கொஞ்சம் கூட வண்டியெல்லாம் குறைஞ்ச மாதிரியே இல்லை. ஸோ போவோம். என்ன எழவியாது கேமரா எல்லாரும் கேட்டாங்க. சரி ஓகே, நீ இல்லாம பாரு. நான் நீ பார்க்க வேண்டிய வேலை எதுவுமே எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தான் பண்றேன். ராம் இல்லாம நிறைய ராமோட ஒர்க் எதுவுமே எனக்கு தெரியல. சோ நான் கேட்டு பண்ணிட்டு இருக்கேன். நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? தொண்டை வலி வரலையாலே? பாடு. நன்றி, வணக்கம். அவ்வளோ நேரம் நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். அடுத்த சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா மொபைல் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஏன்னா ஐபோன்ல வந்து வாட்டர் லீக் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு வார்னிங் வரும். ஸோ அந்த வார்னிங் வருது. ஐயோ மொபைல்ல சார்ஜ் இறங்கக்கூடாதா? ஸோ அதனால பாட்டு போடாம நான் பாட்டுக்கு ஜாலியா பாடிட்டு வந்துட்டு இருக்கேன். போவோம். இன்னொரு 515 கிலோமீட்டர் இருக்கு. இன்னொரு 10 மணி நேரம் காட்டுது. அப்படியே ஃபன் பண்ணிட்டே போவோம். வண்டி நிப்பாட்டினதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பர்ஸை வந்து தெரியாதனமா பேக் பாக்கெட்ல வச்சிட்டேன். சீட்டும் பேக் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸும் அழுத்தி என் பட்டக்ஸை வந்து ஒரு வழி பஞ்சர் பண்ணி விட்டுருச்சு. மாங்காய் பஞ்சர் ஆயிடும். ஸோ அதையும் மாற்றணும். ஃப்ரண்ட் பாக்கெட்ல வைக்கணும், அப்படி இல்லைன்னா பேக்ல வச்சுக்கணும். ஸோ நீங்களும் வந்து நார்மலாவே வந்து பேக் பாக்கெட்ல வந்து பர்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வைக்காதீங்க. நான் தெரியாதனமா வச்சிட்டேன். இட்ஸ் மை ஃபால்ட். ஸோ நீங்க தப்பா பண்ணாதீங்க. நான் இப்போ அதை மாத்திடுறேன். இப்போ நம்ம கிளம்பலாம்.
அடுத்த ஸ்டாப்பிங் மேல்மருவத்தூர் வந்தாச்சு. கொஞ்சம் தான் ஓரளவுக்கு ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் கேமரா இல்லாத இன்னொரு காரணத்தினாலையும் கொஞ்சம் ரைடு வந்து ஸ்லோ ஆகுது. ஏன்னா நம்ம நின்று வீடியோ எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. A few minutes later. சாப்பிட போகலாம். ஃபோன் எப்போனாலும் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. ஏன்னா 41% தான் இருக்குது. ஸோ சார்ஜும் ஏற மாட்டேங்குது. போகும் பொறுமையாக போயிட்டு என்னன்றதை போகணும். கிளம்பலாம். நேராக ஊரில் போய் மீட் பண்ணுவோம். ஒரு 9, 8:45, 9 மணி நேரம் இருக்கு. ஆக்சுவலா நார்மல் ட்ரெஸ்ல கூட போயிடலாம். இந்த ஜாக்கெட்டு இதெல்லாம் போட்டு போறது தான் எரிச்ச தாங்க முடியலடி. பட் இதெல்லாம் போட்டு போகணும். ஸோ போட்டு போகலாம். 2 hours later. ஸோ அந்த மணி ஒரு 10:30 ஆகுது. இன்னும் எத்தனை மணி நேரம் தெரியல. பட் காலையில் 6 மணிக்கு அங்கே வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ போகலாம். ஸோ ஃபார் தூக்கம் வரல. தூக்கம் வராமல் இருக்கதே நல்லது. ஆக்சுவலாக சார்ஜர் சரியாச்சு. மொபைல் சார்ஜர் சார்ஜ் போட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ பாட்டு கேட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ போகலாம். ஸோ வந்து இட்ஸ் பிரேக் டைம். மீண்டுமா ஒரு மில்க் ஷேக் வாங்கியாச்சு. குடிச்சிட்டு கிளம்புவோம். இன்னும் ஒரு 3 hours தான் இருக்கு. குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஊருக்குள்ள வந்தாச்சு. இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் தான் வீட்டுக்கு ரீச் ஆயிடலாம். பரவாயில்ல, சூப்பராக வந்துட்டோம். போகலாம். ஓகே, ஸோ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போ என்ன ட்விஸ்ட்டுன்னா என்கிட்ட கேமரா எக்ஸ்ட்ரா இல்லையா. ஸோ அதனால் அம்மாவுக்கு கால் பண்ணுறது வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ கால் பண்ணிவிட்டு அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்றதை பார்ப்போம். ஹாய். ஹாய், வணக்கம். வணக்கம். பைக்லயே வந்துட்டேன் தெரியுமா? டயர்ட்லாம் ஆகலாமா. நம்ம ஒரு ஓட்டு வந்து ஒரு தலையெழுத்தையே மாத்தோம்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால கிளம்பி வந்தாச்சு. சரி, ஓகேம்மா. போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அண்ட் காலையில் ஓட்டு போடுறதுக்கு கிளம்பிக்க வேண்டியதான். என்னாச்சு? இல்லை பண்ணி 6 போட்டு வந்து தூங்கிடலாமா? 6 மணிக்கு தான் ஓட்டா? 6:30 5:30 போச்சு. 5:30 ஓப்பனா? ஓப்பன்னா அவங்க போய் உட்காந்துருக்காங்க. அப்படியா? அப்போது டக்குன்னு போய் போட்டு வந்து படுத்துட வேண்டியதான். ஓகே, ஸோ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நீ வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 1 ஹவரில் போய் ஓட்டு போட்டலாம் அப்படின்னாங்க. ஸோ குளிச்சு கிளம்பி ரெடியாகி போய் ஓட்டு போட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, நான் குளிச்சு ரெடியாக ஆகிட்டேன். ஸோ இன்னும் வந்து 3/4 மணி நேரம் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சீன் போடலன்னா அப்படி நம்மளோட பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக சர்ப்ரைஸாக வந்திருக்கிறேன். அவங்களுக்குலாம் தெரியாது. அங்கே போயிட்டு அலப்பறை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அலப்பறை பண்ணுவோம். கையை நொடிச்சு விடுவான் கையாமா. ஒரு இன்பதிர்ச்சி. பைக்ல வந்துருக்கியோ எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியே. அதனால தான் நான் சொல்லாமல் வந்தேன். ஷாக்கா இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. போலாமாமா? வா 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 வா. போவோம். போயிட்டு ஓட்டு போட்டு வருவோம். போன் அலௌடு இல்லைன்றாங்க. புதுசா இருக்கு. புது ரூலா இருக்கு. ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து ஓட்டு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஆளானா சும்மா பேச்சுக்கெலாம் இல்லை. அம்மா தான் வந்து ஃபீமேலில் ஃபர்ஸ்ட், நான் தான் மேலில் ஃபர்ஸ்ட். அதாவது அந்த பூத்ல முதல் ஆளாக வந்து எங்களோட ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியதுதான். 6 hours later. ஓகேம்மா, ஸோ அப்படியே கிளம்புறேன். காலையில் 3 மணிக்கு வந்தேன். இப்போ 6 மணிக்கு கிளம்புறேன். காலையில் 6 மணிக்கு வந்தேன். இப்போ 3 மணிக்கு கிளம்புறேன். ஏன்னா அங்கே நிறைய வேலை இருக்கு. இல்லைனா கூட நாளைக்கு கிளம்புறதா தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய வேலை இருக்கு. ஸோ கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு ஓகேம்மா, பாய். Three hours later.
ஃபைனலி பேக் ஹோம் அம்மா. வணக்கம். சோ வந்தாச்சு. மணி 3:30 ஆகுது. நான் ஸ்லோவாதமா ஓட்டுறேன் நானு. ஒரு விரல் இந்த இதுக்காக நம்ம அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாச்சு. கண்டிப்பா நம்ம வீட்டுல எல்லாருமே ஓட்டு போட்டாச்சு. ஸோ சூப்பர். ஓகே பாய். குண்டு போய் பார்ப்போம். வணக்கம். குண்டு தேடியானே? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பயங்கரமா நாடுறேன். நாத்தம் பிடிச்சி நாடுறேன். எனக்கு நாத்தமே அடிக்கலடே. எப்பவுமே நாடுவேன். அதுதான் எனக்கு தேடி நாத்தமே எனக்கு பழகிடுச்சு. தேடிடா தங்க மீன் உங்களை தேடினேன். நானும் தேடினேன். நான் கரெக்டா முழிச்சுட்டு கண்ணை திறந்து இருக்கு. என்ன உன்னை காணும் இவ்வளவு நேரம் போனேன் அப்படின்ற கதவு தட்டுறேன். சூப்பர்ல. கதவை தட்ட அதனால உடனே ஆமா ஒரு வாட்டி சும்மா உண்டே அப்படின்னு கூப்பிட்டோன்னே அப்படின்னு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா தான் சொன்னேன். தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. தூங்கிட்டு இருக்கு பாரு. சரிடா நீ தூங்குடா.